அப்படி இல்ல அப்படி இல்ல. சரி, நான் சொல்றேன் ஐஎம்டி ப்ரிடிக்ஷன் பத்தி. ஐஎம்டி ப்ரிடிக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்றேன். Isolated heavy to very heavy rainfall with extremely heavy rainfall at one or two places. அதாவது ஐசோலேட்டட்னா சில இடங்களில் என்ன சொல்றது, கன முதல் மிக கனமழை பெய்யும். ஒரு இரு இடங்களில் அதிமிக கனமழை பெய்யும். இதுதான் ஃபோர்காஸ்ட். சோ இந்த ஃபோர்காஸ்ட் படி நாங்க ரெடி பண்ணது அதிமிக கனமழைக்கு ரெடி ஆயிருந்தோம். இந்த மாதிரி இப்போ மழை பெஞ்சிருக்க நான் சொல்லிருக்கேன். காயல்பட்டின பகுதியில ஒரு 2 நாள்ல சுமார் 115 சென்டிமீட்டர் மழை. இந்த மாதிரி மழைக்கு எந்த முயற்சி எடுத்தாலும், கடற்கரையில கப்பல் இருந்தாலும் கூட அதுக்கு நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. கன்னியாகுமரி மாவட்ட போறதுல இந்த மாதிரி எங்க ஒன்னும் இஷ்யூ இல்ல. தூத்துக்குடி மாவட்டத்தில் இங்க இன்றைக்கு காலையில நேற்று நைட்டு எந்தெந்த கிராமங்கள்ல நம்ம ரீச் பண்ண முடியல அந்த பகுதியோட லிஸ்ட் எடுத்து அதோட ஒரு கோஆர்டினேட்ஸ் எடுத்து நம்ம ஏர்போர்ஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 4-4:30 மணிக்கு மேல அங்கே மறுபடி அந்த கொஞ்சம் ஒரு இந்த மேக மூட்டமாக இருந்தது. அதனால் ஹெலிகாப்டர் சேவை ஒரு 4 மணிக்கு மேல அதை லிஃப்ட் எடுக்க முடியல. இல்ல நம்ம அதிகாரிகள் ஒரு 18 ஐஎஸ் ஆபீசரும் அப்புறம் 9 மாண்புமிகு அமைச்சர்கள், இன்றைக்கு கூட மாண்புமிகு முதல்வர் அவங்கள ஒரு 9 மினிஸ்டர்ஸ் அங்கே டெபுட் பண்ணது. அங்க மொத்தமாக ஏற்கனவே 17ஆம் தேதிக்கு ஒரு 5 அமைச்சர்கள் அங்கே இருந்தாங்க. கூடுதலாக 4 அமைச்சர்களை டெபுட் பண்ணி இந்த 9 மாண்புமிகு அமைச்சர்களோட தலைமையில அந்தந்த பகுதியில ஒரு 18 ஐஎஸ் ஆபீசர் அண்ட் நிறைய பணியாளர்கள் நம்ம டெபுட் பண்ணி அது மூலமாக நம்ம அனைத்து பகுதியில ரீச் ஆகணும். நம்ம அதிகாரிகள் இங்க மட்டும் ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு மானிட்டர் பண்ணும் அது மட்டும் இல்ல. இங்க இருந்து டெபுட் பண்ணத அமைச்சர்கள் இருந்தாலும் சரி, ஐஎஸ் ஆபீசர்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க கள்ளத்துல மக்களோட எப்படியும் ரீச் ஆகணும் அந்த முயற்சியில இருக்கிறாங்க. பல கிராமங்களுக்கு அவங்க ரீச் ஆயிருக்காங்க படகு மூலமாக. சில கிராமங்களுக்கு நம்ம படகு மூலமாக ரீச் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக நம்ம இப்போ கூட நம்ம நைட்ல ஹெலிகாப்டர் வரலன்னா கூட நைட்ல எப்படியும் அவங்க சாயந்தரம் உள்ள சாப்பாடு சப்ளை பண்ணும் அது முயற்சியில இருக்கிறாங்க. இல்ல 9 ஹெலிகாப்டர்ஸ் அந்த இன்னைக்கு ரிக்வெஸ்ட் மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க கொடுத்திருக்காங்க. அப்புறம் இப்போ 9 ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ஒரு 10வது ஹெலிகாப்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கு டோட்டல் ஒரு 10 உயிரிழப்பு ரிப்போர்ட் ஆயிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 7, தூத்துக்குடி மாவட்டத்தில் 3.